சிரியாவினுடைய அதிபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. என்னது அல் ஆசாதுக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும். எதனால இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் யாருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மரண தண்டனை விதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே தான் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற பயத்துல அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பயந்து போய் ஒரு இடத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த ஒளிஞ்சுக்கிட்ட இடம் இருக்குல்ல, அதை பற்றிய செய்திகளை அமெரிக்க ஊடகங்கள் கூட தைரியமா சொல்றாங்க. ஆனால் இந்திய ஊடகங்கள் அதை அப்படி பூசி மொழிகி இருக்காங்கல்ல, அது எப்படி பூசி மொழிகி இருக்காங்க, அதில் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் முக்கியமான ஒரு தலைப்பாக இடம்பெற போகுது. புதிதாக காசாவை பற்றிய அப்டேட்டும் இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ட்ரம்ப் லாரியில் போயிருக்காரா அப்படிங்கிற கேள்வி இப்போ எல்லா பக்கமும் பேசு பொருளாக மாறிடுச்சு. ட்ரம்ப் எப்படிங்க லாரிலெல்லாம் போவார் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அதிர்ச்சி இருக்கும், ஒரு வியப்பு இருக்கும் இல்லையா? ஏன்னா உலகத்தினுடைய மிகவும் வல்லாதிக்க சக்தி அமெரிக்கா. அந்த அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அப்படிப்பட்டவர் லாரியில் ஏன் போக வேண்டிய சுச்சுவேஷன் அவருக்கு ஏற்பட்டுச்சு? அப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலை எதனால ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். துருக்கியினுடைய மிக முக்கியமான ஒரு இடம்ங்கிறது அங்காரா. அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையம். துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அவர்களை சந்திக்கிறதுக்காக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போயிருக்காங்க. அப்போது வழக்கம் போலயே அவருடைய அந்த விமானம், ஏர்பஸ் விமானம், அது யார் கொடுத்தா அவங்களுக்கு தெரியும், கத்தார்லேருந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற வளைகுடா நாடுகள்லேருந்து கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் அந்த விமானம். இந்த விமானம் துளைக்கப்படலாம் அப்படிங்கிற செய்தி. கூட யாரெல்லாம் போயிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க் ரூபியோ, இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். ஸோ அவர் போயிருக்காரு. இன்னும் முக்கியமான அதிகாரிகள் தான் போயிருக்காங்க ட்ரம்ப்போட. இப்போது திடுதுப்புன்னு இஸ்ரேல் சைடில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. துருக்கியிலேருந்து ட்ரம்ப் அவர்கள் கிளம்புறாரு அமெரிக்காவுக்கு. அங்காராவில் ஃப்ளைட்டு புறப்பட போகுது. புறப்பட போகிற அந்த நேரத்தில் இல்லை, நீங்கள் அதில் போக வேண்டாம், போனால் செத்து போயிடுவீங்க. ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அங்காரா ஃப்ளைட் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 500 மீட்டர் தொலைவிலேயே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய கட்டடங்கள் இருக்குது. அந்த இடத்துல இருந்து ஒரு கையிலேயே ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு பீரங்கி மூலியமாகவே டைரெக்டாக அந்த விமானத்தை தகர்த்தெறிய முடியும். ஸோ அப்படி ஒரு பிளானுக்கு ஈரானை சேர்ந்த நபர்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாவது தப்பிச்சுக்கோங்கன்னு ட்ரம்ப்பினுடைய மிக முக்கியமான சீக்ரெட்டான ஆஃபீஸர்ஸுக்கு இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் ஒரு தகவலை கொடுக்குறாங்க. இந்த தகவலை கேள்விப்பட்ட உடனே ட்ரம்ப் அவர்களை மட்டும் எப்படியாவது பாதுகாப்பாக கொண்டு போகணும். அதே நேரத்தில் இதை சப்போஸ் ஈரான் அந்த ஒட்டுமொத்த ஃப்ளைட்டையும் அடித்து நகர்த்தினாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடியவங்க நிஜமாகவே செத்து போயிடுவாங்க. அதுவும் ட்ரம்ப்புக்கு தெரியும். இருந்தாலும் மார்க் ரூபியோ உள்ளிட்ட நபர்களை அந்த ஃப்ளைட்லேயே வச்சு அனுப்புகிறார். இது எவ்வளோ பெரிய பச்சை துரோகம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய குடிமக்கள், தன்னுடைய சகாக்கள், தன்னுடைய அதிகாரிகள், தன்னுடைய அலுவலக பணியாளர்கள் எல்லாரையும் அதே பஸ்லையே, அதே ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுட்டு அந்த ஃப்ளைட் அட்டாக் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா உலக மக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், ஈரான் தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு. புரியுதா? அது ஒரு பிளான். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் தப்பிக்க வைக்கணும். எப்படி தப்பிக்க வைக்கிறது? இந்த கேட்ரிங் கொண்டு வருவாங்கல்ல, உணவுப் பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய லாரி, அந்த லாரிக்குள்ளே ட்ரம்ப்பை ஒரு திடுதிப்புன்னு அதை அப் பண்ணுறாங்க. அந்த விமானத்தில் பக்கத்தில் கொண்டு போகிறாங்க. ட்ரம்ப்பை மட்டும் உள்ளுக்குள்ளே தூக்கி போடுறாங்க. உள்ளுக்குள்ளே தூக்கி போட்டு அதற்கு பிறகு அந்த லாரி ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணப்பட்டதுக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் ஹெலிகாப்டர், இராணுவ ஹெலிகாப்டர் மூலிமா துருக்கியிலிருந்து எங்கே கொண்டு போகப்படுது? அமெரிக்காவுக்கே போகுது அந்த விமானம், ஹெலிகாப்டர். சரி, இந்த வளைகுடா நாடுகளிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ளைட் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இந்த பிளானு ஈரானுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு. ட்ரம்ப் அவர்கள் அதில் போகல அப்படின்னு. ட்ரம்ப் அவர்கள் அதில் போகல அப்படின்னு தகவல் கிடைச்ச உடனே ஈரான் அந்த பிளானை அப்படியே கேன்சல் பண்ணிடுறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிளான் எப்படி ஆகுது அப்படின்னா, ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பிளானில் எதையுமே அப்ளை பண்ணாமல் ஈரான் அந்த பிளானை அப்படியே வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் அதற்கு பிறகு நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட செய்தித்தாள்கள் ஃபுல்லாகவே இதை பரப்பப்படுது. ட்ரம்ப்பை பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்கள் அதிகமான அளவில் பரப்பப்படுது. ஒரு கேட்ரிங் கொண்டு போகக்கூடிய ஒரு சாதாரண உணவு லாரியில்
அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு பயந்து போய் இப்படி டிராவல் பண்ணுறது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்பினுடைய காதுகளில் இது எட்டும்ல. ஒரு ஓவல் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார். அந்த ஓவல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய முக்கியமான மீட்டிங்கில் எப்பயும் போல் தூங்கி வழிகிறார். இந்த தூங்கி வழிகிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய உதவியாளர் ஒரு பட்டன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க தன்னுடைய வயிற்று பக்கத்தில். அந்த வயிற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனை அவங்க அமுக்கின உடனே ட்ரம்ப்புக்கு பார்த்திங்கன்னா அந்த அதிர்வு மூலியமாக அவரை வெளிப்படைய செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே தன்னுடைய பிஏ மூலியமாக தான் அவர் தூங்கி முழிச்சு மறுபடியும் எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட் கமெண்ட் பயங்கரமாக சோஷியல் மீடியா முழுவதும் போயிட்டே இருக்குது. ஸோ இதற்கு உதாரணமாக சில வீடியோக்களையும் காட்டுறாங்க. ஓவல் ஆஃபீஸில் அவர் எப்படி தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு பீரியடில் பைடனை ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடிய நபர், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அமெரிக்காவினுடைய நிதிநிலையை பாழாக்கிட்டாரு அப்படின்லாம் பைடனை ரொம்ப பெரிய லெவலில் காட்டமாக விமர்சனம் செஞ்சவர் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்கட்சியினர் இப்போது ட்ரம்ப்பை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தப்பிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டால் ஈரான் போட்டிருக்கக்கூடிய பிளானில் இருந்து துருக்கியில் வச்சு சம்பவம் செய்ய வேண்டியது ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படிங்கிற அந்த தகவல். சரி, இதை இந்திய ஊடகங்கள்லாம் எப்படி பரப்புகிறாங்க அப்படின்னா ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ஒரு சாகசக்காரர், ட்ரம்ப் ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர்மேன், எப்படி நம்ம அந்த சூப்பர்மேன் படம்லாம் வந்தது இல்லையா, ஸ்பைடர்மேன், அந்த மாதிரியான ஒரு மனிதராக இவங்களை காட்டுறாங்க. ஆனால் உண்மைக்கு மாறாக தான் இந்திய ஊடகங்கள் அப்படி ப்ரொபகண்டா பண்ணப்பட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இந்திய ஊடகங்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை பாதுகாப்பதற்கு பின்னாடி தன்னுடைய வருமானம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற அந்த இதுவும் டிஆர்பி ரேட்டிங்கில் தொடர்ச்சியாக தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு ட்ரம்ப் மாதிரியான நபர்களை பூஸ்டப் பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த வேலைகளையும் இந்தியாவினுடைய மீடியாக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஜேபி அரசாங்கமும் ட்ரம்ப்புக்கு அதுதான் தூபம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பசார் அல் ஆசாத் இவர் யார் அப்படின்னா சிரியாவினுடைய முன்னாள் அதிபர். இவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அல்கொய்தாவினுடைய இப்போதைய மிக முக்கியமான நபர், இப்போ தலைவராக இருக்கார்ல அல்சாரா இங்கே சிரியாவில். அவர் அந்த பெரிய புரட்சி நடந்து ஆட்சி கட்டிலில் அமல்வதற்கு முன்னாடி ஆசாத் தான் இருந்தார். அவர் ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போயிட்டார். சரியா? ஆனால் 5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கக்கூடிய சிறிய மக்களை கொலை செஞ்சது அவர் தான் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த நாட்டினுடைய உள்நாட்டு நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிரியாவினுடைய முன்னாள் அதிபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவர் இப்போ சேஃப் அண்ட் செக்யூர்டாக எங்கே இருக்கார்? ரஷ்யாவில் போய் உட்காந்துருக்கார். திருப்பி அவர் சிரியாவுக்கு எப்போ வந்தாலும் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை சட்ட ரீதியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க இப்போது இருக்கக்கூடிய சிரிய அரசு. லாஸ்ட் மந்த்து ஜோர்டானில் ஒரு பெரிய அட்டாக் நடத்துனாங்க ஈரானும் அமெரிக்காவும். ஈரான் தான் அட்டாக் பண்ணாங்க, ஜோர்டானை அமெரிக்கா பாதுகாத்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஜோர்டான் மீது ஒரே நாளில் 50 பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை செலுத்தினாங்க. இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு மட்டும் $200 மில்லியன். யாருக்கு? ஈரானுக்கு. புதியதொரு ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் புதியதொரு வான் பாதுகாப்பு அமைப்பு உருவாக்குறதுக்கும் ஈரான் எத்தனிச்சாங்க. அந்த வகையில் இப்போ அவங்க புதுசாக தயாரிச்சிருக்கக்கூடிய ஆயுதத்தினுடைய அந்த வடிவமைப்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி புதிய ரக ஆயுதங்களை இறக்கி எதிரிகளை கொலை நடுங்க செய்வது தான் ஈரானுடைய மிக முக்கியமான வேலை. அதுவும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கான வேலையை இப்போ ஈரான் செய்ய தொடங்கியிருக்காங்க. ரெண்டாவது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ வளைகுடா நாடுகள் ஒத்துக்கிட்டதா WSJ, அதாவது வாஷிங்டன் ஜேர்னல் இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ட்ரம்ப் இந்த செய்தி வெளியான வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸினுடைய முழுமையான கட்டுப்பாடுங்கிறது அமெரிக்கா பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இங்கே போர் அப்படிங்கிறது அமெரிக்கா ஈரான் மேலே போர் தொடுத்ததற்கான மிக முக்கியமான காரணமே அந்த JCPOA ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணுங்கிறது தான். இந்த February 28 ஒரு பெரிய வாருக்கு தயாரானாங்க அமெரிக்காவும் இஸ்ரேல். இப்போது ப்ராப்ளம் எங்கே போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை யாருக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது. ஆக மொத்தத்தில் ஈரான் அணுசக்தி தயாரிக்கிறாங்க இல்லை, அதை பற்றிலாம் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ கவலை இல்லை. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தான் இப்போ பெரிய அளவிலான பஞ்சாயத்தாக ஈரான் மாற்றிட்டாங்க.
ஸோ ஒரு பெரிய ஒரு டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையையும் ஈரான் வந்து இப்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹமாஸ் பக்கம் திருப்பிட்டாங்கங்கிறது தான் உண்மையான விஷயம். அதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் ஈரான் வச்சுருக்காங்கங்கிறது அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. வில்லியம் ஷாகின் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க இஸ்ரேலிய படை வீரர், அதாவது கோலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை சேர்ந்த நபர். அவருக்கு வயசு 25 தான். அவர் காசாவில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலியர்களுக்காக ஐடிஎஃப் படையில் இணைஞ்சு போர் பண்ணியிருக்கார். ஸோ தொடர்ச்சியாக ஹமாஸுக்கு எதிராகவும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எதிராகவும் அவரால் வந்து குண்டு வீசப்பட்டதுங்கிறது உண்மையான விஷயம். இவர் ஒரு லீவில் அமெரிக்காவுக்கு வர்றார். அமெரிக்காவுக்கு வந்த உடனே அவர் தற்கொலை செஞ்சுக்கிறார். ஏன் தற்கொலை செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரை பற்றிய விவரம் தெரிஞ்சவங்க இப்போ ஒரு உண்மையான விஷயத்த சொல்கிறாங்க. காசாவில் பொதுமக்கள் மீது வாலண்டியராக, அதாவது இராணுவத்தினுடைய அடிப்படையான விதிகள் இருக்கும், அந்த விதிகளை மீறி வந்து பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தணும். இதனால் பயங்கரமான வந்து மனநல பாதிப்புக்குள்ளாயிருக்கார். ஸோ இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கலாக அவர் அஃபெக்ட் ஆகி பொதுமக்களை தேவையில்லாமல் கொள்கிறோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு. ஆனால் ஆர்மி சீஃப் ஆஃபீஸர் சொல்லும்போது அப்படியே கேட்டாங்க, வேறு வழி கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் ஐடிஎஃப் வீரரில் ஒருவராக போரிட்டு கொண்டிருந்த அந்த நபர் வந்து இப்போ அமெரிக்காவில் தூக்கிட்டு கொண்ட சம்பவம் வந்து உலக அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இதை இந்திய ஊடகங்கள் சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக பிரசாத் சிக்னேச்சர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எடுத்து பேசுகிறோம். தொடர்ச்சியாக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சவுத் ஆஃப்ரிக்கா தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்கில் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே தன்னை இணைச்சிக்கிட்டாங்க, ஆப்பிரிக்க நாடுகளும் இணைஞ்சுக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கூடிய விரைவில் வந்து ஒரு நல்லதொரு விஷயம் உலகத்துக்கு கிடைக்கும். நிச்சயமாக நெதன்யாகு வந்து ஈரானால் கொலை செய்யப்படுவதுங்கிறது இயற்கையாகவோ செயற்கையாகவோ நடந்தாலும் கூட அவர் சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட்டு காசா மக்களுடைய உயிர் பறிபோனதற்காக அவர் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா அதுதான் இந்த உலகம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான நீதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வெகு விரைவில் வரும் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு, நம்பிக்கை அப்படிங்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அப்படி ஒரு காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்குங்கிறத நம்பலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.